ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல முஷோகு டென்சைவோட சீசன் 2 எபிசோட் 14 பார்க்க போறோம். எடுத்ததும் இந்த வெட்டிங் ரிசப்ஷனுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. 2 days நம்ம திரும்ப யார் யாரை இன்வைட் பண்றதுன்னு ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாமான்பா. எலின் அலிஸ் தனோபா, கிளிஃப், ஜூலி, லினியா, பர்ஷியனா, கிங் பாடி, வைஸ் பிரின்சிபல் ஜீனஸ், அப்புறம் சோல்டட், அப்புறம் செல்ஃபி நீ கூப்பிட வேண்டியது பிரின்சஸ் ஆரியல், அவங்களோட 2 அட்டண்டன்ஸ், அப்புறம் லூக்கன்ட்டு மனசுக்குள்ள எனக்கு என் ஃபேமிலியில இருக்க எல்லாத்தையும் கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அவங்க ரொம்ப தொலைவில் இருக்காங்க. பேசாம நான் கல்யாணம் பண்ணிக்க போறதா லெட்டர் எழுதி அனுப்பிச்சிட வேண்டியதான் பாலுக்குன்னு நினைப்பான். செல்ஃபி தான் நனஹோஷியோட பேர் மட்டும் மிஸ் ஆகுதேன்பா. ரோடேஸ் ஆனா அவ வருவாளான்னு தெரியலேன்பா. அவ கண்டிப்பா வருவா, அவ பேரையும் போடுன்பா. ரோடேஸ் சரி கூப்பிட்டு பாக்குறான், வந்தா வரட்டும்ட்டு. ஆமா நம்ம இந்த ரிசப்ஷனுக்கு இவ்வளவு பண்ணி யாரும் வரலைன்னு என்ன செய்யன்பா. செல்ஃபி யார் வரலைன்னா என்ன, பிரின்சஸ் ஆரியல் அப்புறம் ஜனோபா வருவாங்க. கூடவே பீஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் லினியான், பர்ஷியனா, அவங்க மாஸ்டர் கூப்பிட்டு எப்படி வராம இருப்பாங்கன்பா. ரோடியஸும் கிளிஃப் அவனே வரன்னு சொன்னா, அதனால அவன் கண்டிப்பா வருவான்பா. செல்ஃபி கண்டிப்பா எலினலிஸும் வருவாங்கன்னு நம்புறேன். அப்புறம் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், ஆனா அது அவ்வளோ ஒன்றும் முக்கியம்ல இல்லைன்பா. ரோடியஸ்க்கு மனசுக்குள்ள இவங்க 2 பேத்துக்குள்ள என்ன இருக்குன்னு யோசிப்பான். ஏன்னா பெருசா அவங்க 2 பேரும் கலந்து பேசி கூட பார்த்திருக்க மாட்டான்ல, அதனால. இதுக்கப்புறம் ரோடியஸும் செல்ஃபியும் ரிசப்ஷன் வரவங்களுக்கான அந்த சமையல் வேலையெல்லாம் பார்க்கணும் இல்லையா, அதால ஃபர்ஸ்ட் கிராசரி ஷாப்பிங் போலாங்கிற போலதான் திங்கிங்ல வந்திருப்பாங்க. பட் செல்ஃபி தான் வந்துட்டு உன்னோட ட்ரெஸ் ரொம்ப மோசமா இருக்கு, மாத்திக்கலான்பா. அவனும் ஆமா அது ரொம்ப நாள் போட்டிருக்கேன்ல, சரி உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கி எனக்கு போட்டு விட்டுரு செல்ஃபின்பா. அவ்வளோ அதில் நான் உனக்கு கைவிட மாட்டேன்பா. கடைக்காரர்கிட்ட போயிட்டு மேஜிக் ஏற்ற போல காஸ்டியூம் இருந்தா எடுத்து கொடுங்கன்பா செல்ஃபி. அவரும் நீங்க எதுல ஸ்பெஷலிஸ்ட்னு கேட்டா ரோடியஸ் வாட்டர் அப்புறம் எர்த் மேஜிக் லைன்பா. அவர் ஃபர்ஸ்ட் துணியை கொடுத்துட்டு இது வாட்டர் ரெசிஸ்டண்டா இருக்கும், 2வது துணியை கொடுத்துட்டு இது எர்த்துக்கு ரெசிஸ்டண்டா இருக்கும் பாரு. ரோடியஸ்க்கு 2மே பிடிக்காத போலதான் இருக்கும். செல்ஃபி இதுல எது எனக்கு பெட்டரா இருக்குன்னு சொல்லன்பா. அவ எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு ஒன்னு கையில வச்சிருப்பா, ஆனா இது பழசுல இருந்து வித்தியாசம் இல்லைன்பா. கடைக்காரர் தான் இது லக்கி ரேட் பெல்ஸ்ல இருந்து உருவாக்கப்பட்டது, டீமன் கான்டினென்ட்ல இருந்து. இது கசராவோட டிசைன்ஸ்ல ஒண்ணு, இது விஷம் ஆசிட் எல்லாம் தற்காத்துக்கும் பாரு. ரோடியஸ்க்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சு போகும், ஆனா இதோட பிரைஸ் தான் அவனுக்கு தலையை சுத்த வைக்கும். டீமன் கான்டினென்ட்ல இருந்து எதுவும் சீப்பாலாம் கிடைக்காது போலன்னு நினைப்பான். கடைக்காரன் பேரை கேட்டு ரூடியஸ் கிரே ரேட்னு சொல்லவும் அவர் நீங்க கிரே ரேட்டான்னு அதை ரியலைஸ் பண்ணல. மாஸ்டர் லூக் எங்க கடைக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்காரு, அது காரணமா உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் தரேன் பாரு. இதுக்கப்புறம் சாப்பாடு பொருள்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு போனதும் 2 பேரும் ஹாட் வாட்டர் பாத் எடுப்பாங்க. ரோடியஸ் நிறைய பணம் செலவாகுது, ஒரு கட்டத்துல இந்த பணம் இது டைட்டா போச்சுன்னா திரும்ப அட்வென்ச்சர் ஒர்க்குக்கு போனோம், போய் இது செத்துட்டனா என்ன பண்றதுன்னுலாம் வருத்தப்படுவான். வீடும் பெருசா இருக்கு, அதுக்கேற்ற அளவுக்கு பொருளும் வேணும்ல, அதை யோசிச்சுட்டு தான் இப்படிலாம் நினைப்பான். செல்ஃபி எனக்கு நிறைய கூலி கொடுத்துருக்காங்க பிரின்சஸ் ஏரியல், அதை வச்சு கூட நம்ம இந்த சேவிங்ஸ் ரிலேட்டடா சமாளிச்சுக்கலான்பா. ரோடியஸ் எனக்கு என்ன நினைச்சா யூஸ்லெஸ்ஸா ஃபீல் ஆகுதுன்பா. செல்ஃபி சமைக்கிற வேலை என்கிட்ட விட்டுரு, நான் அம்மா அப்புறம் லிலியா கிட்ட இருந்துலாம் நிறைய கத்துக்கிட்டேன், ஆனா நான் சமைச்சு அது உனக்கு எப்படி பிடிக்கும்னு தெரியலன்பா. அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு சொல்றப்ப அவ உனக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன்பா. ரோடியஸ் நீ பெர்ஃபெக்ட் பிரைடா இருக்க, ஆனா நான் உனக்கு ஒருத்தியா இருப்பானான்னு தெரியலன்பா. செல்ஃபி நீ தாண்டா எனக்கு ஐடியல் ஹஸ்பண்ட்ன்ட்டு கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லி கணத்துல எல்லாம் முத்தம் கொடுப்பா. பயவுலைக்கு மூடு மாதிரி தூக்கிட்டு போய் பெட்ல போட்டிருப்பான். இதுக்கப்புறம் அந்த ரிசப்ஷன் டே வரப்ப ஜெனிஸ் அவரோட வாழ்த்துக்களை மட்டும் சொல்லியிருப்பாரு. சோல்டட் பிஸியா இருக்கேன் வர முடியாதுன்னு இருப்பான். ரோடியஸ் மனசுக்குள்ள எல்லாரும் வந்துட்டாங்க, நனஹோஷிலா வருவான்னு நினைச்சும் கூட பாக்கலன்ட்டு உன்னை ரூமை விட்டு வெளியே பாக்குறது ஆச்சரியமா இருக்கேன்பா. அவளும் நீ தானடா கூப்பிட்டு விட்டேனா, அவன் உனக்காக தான் பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் ஸ்பெஷலா பண்ணி வச்சிருக்கேன்பா. அவ என்ன நீயா பண்ணியான்பா. ரோடியஸ் ஆமா அது நீ கொடுத்த ஆயில்னாலதான் ஈஸியா முடிஞ்சதுன்பா. செல்ஃபி வரவும் ரோடியஸ் எல்லாத்துக்கிட்டே இந்த உண்மையெல்லாம் ரிவீல் பண்ணலான்னு பாப்பான். சரி பாடி காடி வந்துட்டோன்ட்டு வெயிட் பண்ணா. எலினலிஸ் வந்தவன் வரக்குலாம் 1 மாசத்துக்கு மேல ஆச்சுன்னா என்ன பண்ணுவ, ரொம்ப டிலே பண்ணிட்டே போவேன்பா. ரோடியஸும் அதுவும் சரிதானு புரிஞ்சுக்கிட்டு மனசுக்க பாடி காடின்ட்டு செல்ஃபி கூட சேர்ந்து நிப்பான். மத்தவங்களா என்ன சொல்ல போறாங்கன்னு காத்திருப்பாங்க. செல்ஃபியும் பெஸ்ட் கொடுன்ட்டு கையை பிடிக்கவும் ரோடியஸ் வந்து எல்லாத்துக்கும் நன்றி, நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேங்கிறப்ப பாடி காடி திடுதுப்புன்னு வந்து என்ட்ரி கொடுத்திருப்பான். எலினலிஸ் நீ லேட்டா வந்துட்டேன்னு சொன்னா அவன் ராயல்ஸ்லாம் இப்படிதாங்க திடுதுப்புன்னு வந்து ஆச்சரியப்படுத்தணும், அப்பதான் ஃபங்க்ஷன்ல களை கட்டும், இதுக்கெல்லாம் நீ கொடுத்து வச்சிருக்கணும் தம்பின்னு பாடி காடி ரோடியஸ் கிட்ட சொன்னா. அவனும் தேங்க்யூ சொல்லிட்டு உங்களோட வேல்யூபிளான டைமை எங்க கூட ஸ்பெண்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி, நான் செல்ஃபியேட்டோட சேர்ந்து என்னோட வாழ்க்கையை கழிக்கலான்னு இருக்கேன்ட்டு இந்த வார்த்தைகளை ரொம்ப ஃபார்முலா போற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு மாதிரி பதட்டத்துல இருப்பான். பாடிகாடி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா நேசிப்பீங்க போலயே, அப்ப கப்பல்ஸா நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்கன்பா. ரோடியஸ்க்கு இது பாயிண்ட் எடுத்து கொடுத்த போல இருக்கும் இல்லையா, அவனோட கூச்சமும் கொஞ்சம் போயிருக்கும். ஆமா நான் செல்ஃபியோட தான் அதுக்கப்புறம் வாழ போறேன்ட்டு அதுக்கான செலிப்ரேஷன் தான் இதுன்பா. பாடிகாடி யங் கப்பல்ஸ்க்காக டோஸ்ட் கொடுக்கலாமான்பா. பர்ஷியனா சாப்பாட்டை வெளுத்து கட்டிட்டு லினியாவோட வேற போய் தூக்குவா. 2 பேரும் அடிச்சுக்கிறப்ப பிரின்சஸ் ஆரியல் தான் வந்து சமாதானப்படுத்துவாங்க. நான் ஹோஷி
பொட்டேட்டோ சிப்ஸை வாயில போட்டே இருப்பா. இந்த ஃபங்க்ஷன் ஈவினிங் வரைக்கும் கலகட்டும். ஆரியல் செல்ஃபிக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவா. அவளும் தேங்க்யூ சொல்றப்ப பிரின்சஸ் ஏரியல் உனக்கு ஏத்த போலவே புருஷனும் வீடு அமைஞ்சிருச்சு போலன்பா. செல்ஃபி நான் எதிர்பார்த்ததை விட பெருசா தான் கிடைச்சிருக்குன்பா. ஆரியல் சரி நீ ஒரு வருஷம் கார்ட் டியூட்டில இருந்து ரிலீவ் ஆயிக்கன்பா. செல்ஃபி இப்ப இல்ல குழந்தை பிறக்கும் போது மட்டும் என்ன ஹைனஸ் இப்படி கலாச்சி விடுறீங்கன்பா. லோக் வந்துட்டு ரூடியஸ் கிட்ட நம்ம 2 பேரும் பெருசா பழகலினாலும் அப்படியே கொஞ்சம் ஒத்து போக பாக்கலான்பா. ரூடியஸும் அதுல சந்தோஷம் ஹேண்ட் ஷேக் பண்ணுவான். ஜோலி வந்துட்டு அழகா ஃபார்மலால தேங்க்யூ சொல்லுவா. ஜனபா மனசார வாழ்த்துக்கள் சொல்றான்பா. ரூடியஸ் நீங்க 2 பேரும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம்பா. ஜனபா என் மாஸ்டரோட ஒய்ஃப் ஒரு ஆம்பளைய பார்த்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்ட்டு பவ் பண்ணுவான். செல்ஃபி அதுக்காகலாம் பவ் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ரூடியஸே நான் அப்படிதான் நினைச்சான்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள அதை எப்படி மாத்திக்க முடியும்ட்டு ஆமான்பா. லினியான் பர்ஷியனா வந்தவங்க இந்த மனுஷங்க இருக்கீங்களே சாப்பிட்றப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க ஒரு மேனஸ் இல்லையான்பாங்க. ரூடியஸ் மனசுக்குள்ள வாயில சோத்த வச்சுக்கிட்டே பேசுறாங்க பாருன்னு நினைப்பான். செல்ஃபி 2 பேரும் வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்றப்ப பர்ஷியனா இப்படி சைலண்ட் ஃபிட்ஸுக்கும் எங்க மாஸ்டருக்கும் முடிச்சு விடுவோம்ல நினைச்சு பார்க்கலின்ட்டு தூரத்துல இருந்து ஸ்மெல் பண்றப்ப லைட்டா விமன் வாசம் தான் வந்துச்சு. டிஸ்டன்ஸ் தான் மறைச்சிருச்சுன்பா. லினியா 2 ஸ்ட்ராங் பீப்புள் ஒன்னு சேர்ந்திருக்கீங்க. இதால ஸ்ட்ராங்கான குழந்தை பிறக்கும். இதால உங்க கூட்டம் ஸ்ட்ராங்கா இருக்குன்பா. இதை கேட்டு ரூடியஸ் அண்ட் செல்ஃபி வெக்கப்படுவாங்க. நனகோஷி சிம்பிளா வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு கிளம்பலான்னு பாப்பா. செல்ஃபி ஒரு கேள்வி கேட்கலாமான்ட்டு நீயும் ரூடியும் ஒரே இடத்துல இருந்து வந்ததா சொன்னீங்களா அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேப்பா. ரூடியஸை பார்த்துட்டு நனகோஷி அவன் என் மொழி பேசுறான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் வேற ஒன்னும் இல்லைன்ட்டு கிளம்பியிருப்பா. இதுக்கப்புறம் கிளிஃப் வந்தவன் அவங்களுக்கான பிளஸிங்ஸ் கொடுப்பான். எலினாலிஸ் பார்க்க போனா இப்போ உன்னோட நோய் குணமாயிருச்சு போலயே பரவாயில்ல சந்தோஷம்பா. ரூடியஸ் அதெல்லாம் சொல்றது எதுக்கு நெக்ஸ்ட் டைம் என் மேல ஜம்ப் அடிக்க வேன்பா. எலினாலிஸ் நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல பால் மருமகளாக இருக்கலாம் எனக்கு விருப்பம் இல்லைன்பா. செல்ஃபி கிட்ட நீங்க 2 பேர் சந்தோஷமா வாழணும் அவ்வளவுதான்ட்டு ஒரு மாதிரி கண் கலங்கி அப்படியே உட்காந்துருப்பா. இதை சுத்தி இருக்கவங்கள பாக்குறப்ப செல்ஃபி நீங்க ஏதாவது ஒரு விதத்துல எனக்கு பாட்டியான்ட்டு என் அப்பா என்னோட பாட்டி பால் கிரே ரேட்டோட நிறைய அட்வென்ச்சர் போனதா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அம்மாவை கட்டுறதுலயும் பிரச்சனை கிரேட் ஃபாரஸ்ட்ல இருந்து எல்லாம் தோத்தி விட்டாங்க. அந்த வகையில நீங்கிறப்ப அவ என்ன மாதிரி ஒத்தி எப்படி உனக்கு பாட்டியா இருக்க முடியும்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப அதா இருப்பா. ரூடியஸ் தான் பார்த்துட்டு கிளிஃபை கூப்பிட்டு நீங்க மேல கூட்டிட்டு போய் கொஞ்சம் அவங்கள ரிலாக்ஸ் பண்ணுங்கன்பா. செல்ஃபி ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கங்கிறப்ப ரூடியஸ் முதல்ல போய் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் விடுன்பா. எலினாலி செந்திரிச்சவ ரூடியஸ் கிட்ட என்ன காரணம் வச்சு என் பையனோட மக கிட்டங்கும் போதே ரூடியஸ் அவளை விட்டு நான் என்னைக்கும் போக மாட்டேன். இப்போ நான் யோசிக்கிறது பால் கூட நீ சொந்தமா இல்லாம இருந்தா சரிந்தான்பா. எலினாலிஸ் இப்ப கூட நல்லா ஜோக் பண்றேன்ட்டு தான் பேத்தி சேஃபான ஒருத்தன் கையில தான் இருக்கான்ங்கிற ஒரு சந்தோஷத்தோட போயிருப்பா. இதுக்கப்புறம் வந்தவங்கல்ல லினியா பர்ஷியானா கிளம்பிருப்பாங்க. ஹோஷி நான் அப்பப்ப இங்க வரன்ட்டு கிளம்புவா. இதுக்கப்புறம் ஜூலி ஜனோபா அப்புறம் பாடி காடி கிளம்பிருப்பாங்க. இதுக்கப்புறம் ரூடியஸ் செல்ஃபியை மேல கூட்டிட்டு வரப்ப செல்ஃபி நானும் என் பாட்டியும் தனியா பேசலாமான்னு கேப்பா கிளிஃப் கிட்ட. அவனும் அவகிட்ட கேட்டுட்டு ஓகேன்பா. செல்ஃபி ரூடி கிளிஃப் தேங்க்ஸ்ன்ட்டு உள்ள போவா. கிளிஃப் எதுவும் தப்பா போயிடாதேன்பா. ரூடியஸ் அதான் நம்ம 2 பேர் ஸ்மூத் பண்ண இருக்கோம்லன்பா. ஏரியில் எங்களை கூப்பிட்டதுக்கு சந்தோஷங்கிறப்ப அவன் நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றின்பா. அவ செல்ஃபியை பத்தி கேட்கவும் ரூடியஸ் மேல எலினாலிஸ் கூட பேசிட்டு இருக்கதா சொல்லுவான். பிரின்சஸ் ஆரியல் அப்பனா என்னோட டைமை கொஞ்சம் போக்க நம்ம ஃபன் ஆக்டிவிட்டி பண்ண என்னன்ட்டு எல்லாத்தையும் வெளியே கூட்டிட்டு வந்திருப்பா. லோக்கோட நீங்க சண்டை போடணும். இந்த சண்டையில மேஜிக் எதுவும் இருக்கக்கூடாது ஸ்வாட் பிளே மட்டும் தான்பா. ரூடியஸ் கத்தி சண்டைனாலும் பொம்மை கத்தி போலதானன்பா. பிரின்சஸ் ஏரியல் உங்க மேஜிக்கால உங்களுக்கான ஜுவாடம் கூட நீங்க உருவாக்கிக்கலான்பா. ரூடியஸ் நான் என்ன பண்ணாலும் லூக் என்ன 2ஆ வெட்டிடுவாருங்கன்ட்டு மனசுக்குள்ள திடீர்னு இருக்கு இந்த சண்டை நினைப்பான். டக்குன்னு பிரின்சஸ் உங்களை நான் ஏதாவது விதத்துல அஃபண்ட் பண்ணிருக்கேனான்னு கேட்பான். ஆரியல் அப்பெல்லாம் ஒன்றும் இல்ல நீங்க ஏத்துக்காம போனாலும் சரிதான் நான் ரொம்பலாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்பாங்க. லோக் தான் ஏத்துக்க ரூடியஸ்ன்பான். ரூடியஸும் சரின்ட்டு ஃபைட் பண்ண வந்திருப்பான். பிரின்சஸ் ஆரியல் பிகின்னு சொல்லவும் 2 பேரும் ஃபைட் பண்ணுவாங்க. ரூடியஸ் கையை தட்டி விட்டு கத்தி உழுகவும் லோக் தோல்வியை ஏத்திருக்க மாட்டான். ரூடியஸ் திரும்ப கழுத்துக்கிட்ட கத்தியை கொண்டு வந்து நீட்டி அவ்வளவுதான் இது முடிஞ்சதுன்பான். பிரின்சஸ் ஆரியலும் முடிஞ்சிருச்சுன்ட்டு கிட்ட இருக்க பொண்ணை போய் ஹீல் பண்ணி விட சொல்லுவா. லோக் அடைச்சான்ட்டு செல்ஃபியை நல்லா பாத்துக்கன்பான். ரூடியஸ் எதுக்காக இந்த சண்டைக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும்பான். ஆரியல் எங்க எல்லாத்துக்கும் செல்ஃபினா ரொம்ப பிடிக்குங்க போதே ரூடியஸ் நான் அவளை பார்த்து பண்ணாங்கிற சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டாங்க போலன்னு நினைப்பான். ஆரியல் அவ எனக்கு ராயல்ட்டியும் இல்ல லாயல்ட்டியும் இல்ல. அவ ஜஸ்ட் மாஸ் டெலிபோர்டேஷன்ல எனக்குன்னு வந்து சேர்ந்த பாடி கார்டு. நான் ஒரு நாள் ஆசுரா கிங்டம் போவேன். ஒன்னு அந்த அரியாசனத்தை அடைவேன் இல்ல அடையிற முயற்சியில சாவேன். அது என் கடமை. ஆனா செல்ஃபிக்கு அப்படி எந்த கடமையும் இல்ல. அவ குழந்தை பிறந்து அவ ஆசைகள் மாறும். அப்பவும் அவ எங்கேயாவது அங்க வரன்னு சொன்னா நீ இதை அவளை குறுக்க வந்து தடுக்கணும்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள பிரின்சஸ் ஆரியலுக்கு நானும் கடன் பட்டிருக்கேன். இறுதியில நானும் வரதாதான் இருக்கும்னு நினைப்பான். ஆரியல் அவளுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன்னால கொடுக்க முடியலனா நாங்க அவளை திரும்ப கூட்டிட்டு போயிருவோன்பா. ரூடியஸ் நான் வாக்கு தரன்பா. ஒன்ஸ் அவங்க கிளம்பினதும் உள்ள வந்தா செல்ஃபி பிரின்சஸ் எங்கிட்டு வருவா. ரூடியஸ் ஜஸ்ட்ல மிஸ் பண்ணிட்டேன்பா. கிளிஃப் தான் நடந்த சண்டையை பத்தி சொல்லவும் செல்ஃபி ஜெயிச்சிட்டியான்ட்டு ஹாப்பியாவா. ரூடியஸ் மனசுக்குள்ள அவங்க பேசிட்டு இருக்கும் போது எலினாலிஸ்க்கு அவ சாபம் தான் பிரச்சனையா போச்சு. அதால அவளுக்கு குழந்தை இருந்தோ அவளை மறைச்சுக்கிட்டா. அவளால அவங்க ஃபியூச்சர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு. ஆனா செல்ஃபியை பார்த்துட்டு அவகிட்ட ரிவீல் பண்ணிக்க வேணாம் தூரமா தான் விலகி இருந்திருக்கா. என்ன அவ சந்தோஷமா இருக்கல எமோஷன் கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆயிருக்குன்னு நினைப்பான். இதுக்கு முன்னால சீன்லயே செல்ஃபி நீங்க என் பாட்டியா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருப்பா இல்லையா. அந்த டைம்ல பெண்டன்ட் விஷயம் வந்திருக்கும். எலினாலிஸ் ரூடியஸ் பெண்டன்ட் போட்டுருக்கத பார்த்துட்டு இதே போல என்கிட்ட ஒன்று இருக்குன்னு காட்டியிருப்பா இல்லையா. இது அவ வழியில வந்ததுதான் போலன்னு ரூடியஸ் யோசிச்சிருப்பான். அந்த ஒரு பார்ட்டை மட்டும் சொல்லாம விட்டு அதான் இந்த இடத்துல சொல்றேன். கிளிஃப் டப்னு ரூடியஸை கூப்பிட்டு நான் நினைச்ச போல இவ இல்லைன்பா. ரூடியஸ் இப்ப நான் அது மாயில இருந்து வெளியே வந்தேன்ட்டு அவளுக்கு குழந்தைன்னு இல்ல அவளுக்கு பேரம்பேத்தியா இருக்குங்கிறப்ப கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும் நினைப்பான். கிளிஃப் நான் நினைச்சதை விட அவ அதிக சிந்தனை திறனோட மென்மையாவும் இருக்கா.
அவ சாபத்தை போக்க நான் என்னால முடிஞ்சதை செய்யலான்னு பாக்குறேன். அதுக்கு எனக்கு உன்னோட உதவி தேவைன்பா. ரூடியஸ் அப்பன்னு அந்த கதை உனக்கு ரொம்ப ஏமாற்றத்தெல்லாம் அளிக்கலையான்னு கேட்டா, ஆமா அது எப்படி? இங்க பாரு, நான் மெல்லிஸ் ஃபாலோவர். அவளோட விஷயத்துல எந்த குழப்பம் வேணாலும் இருக்கட்டும், சிச்சுவேஷன் எப்படி வேணாலும் போகட்டும், என்னோட இந்த ஐடியல் திங்ஸ்ல மாற்றம் வந்தாலும் அவ என்ன நேசிக்கிற ஒரே பொண்ணு, அவளை நான் கைவிட முடியாது, நான் அவளை காதலிக்கிறேன்பா. ரூடியஸ்க்கு கிளிஃபோட நேர்மை ஃபீல் ஆகும். அப்ப சரி, நான் உனக்கு உதவுறேன்பா. கிளிஃப் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டா, ஃபார்மலாலாம் பண்ணாதேன்பா. ரூடியஸும் அப்ப சரின்பா. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் போனதும் செல்ஃபினா என்னோட முடியை வளர்க்கலான்னு இருக்கேன்பா. ரூடியஸும் திடீர்னு என்னன்னா, அவ ரொம்ப ஃபார்மலாவே பேசாத, என் முடி முதல்ல பச்சையா இருந்துச்சு, அதனால தான் முடியை வளர்த்த பயந்தேன், இப்பதான் அப்படி இல்லையேன்ட்டு நீ என்ன எப்பவுமே காதலிச்சுட்டே இருக்கணும்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள கண் கலங்க வச்சிருவா போலேன்ட்டு, நான் உன்னை என் மேல எப்பவும் காதலோட இருக்க வைக்க என்னால முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் கொடுப்பேன், உன்னை நல்லா பார்த்து பண்ணிட்டு இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் நன்றின்பா. செல்ஃபி ரூடின்பா. 2 பேரும் வீட்டு கதவை சாத்தவும் இந்த இடத்துல வெட்டிங் ரிசப்ஷன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க.